கர்த்தர் மரணம் அடைஞ்ச நாள் சோறு போடுங்க. வணக்கம் டியூ மீனவன் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈஸ்டர், அதாவது பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிய வெள்ளியில் வந்து எங்கள் மீனவ கிராமங்களில் ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. என்ன பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசுநாதர் பிடிபடக்கூடிய இந்த நாள், ஏசுநாதர் மரணம் அடையக்கூடிய இந்த நாளில் வந்து எல்லாருமே கையில் வந்து ஒரு கொட்டான் வச்சு வீட்டுக்கு வீடு போய் சோறு வாங்குவோம். அதாவது சோறுனா அவங்க என்னென்ன அவங்க ஆக்கி வச்சுருக்காங்களோ எல்லா வீட்டுகளிலுமே சோறு இருக்கும். சோறு, அப்புறம் பொங்கல், தண்ணி பழம், மோர், ரசனா எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். பார்த்துக்கிறேன், இன்னைக்கு பெரிய ஊரா மங்களாரமாக தான் இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ சொல்லுங்க, நல்லா இருக்கா? ஓகே. இப்படி எல்லா வீட்லேயுமே என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டுங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு விதமான பழங்கள் வருங்க. பொங்கல் வாங்கத்தை பார்ப்போம். ஐயா மோர் செஞ்சுங்க. கூட எங்கள் முட்டை வாங்கிக்கிறங்க. இந்த ஓடி வேணாங்க. வீட்டில் போய் நாங்கள் எப்படி கேட்போம்னா, கர்த்தர் மரணம் அடைந்த நாள் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக போடுறது அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை சுருக்கமாக 2 வரியில் எல்லாரும் இந்த இயேசு இறந்த அன்னைக்கு பாரம்பரியமாக போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே கொடுக்குறோம். கொடுப்பாங்க. இப்போ மோர் பாரம்பரியமாக இதை செஞ்சுட்டு வர்றாங்க. இது எங்களுடைய பாரம்பரியமாக இது நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மோர், தயிர், இன்னும் என்ன கொடுக்க முடியுமோ அவங்களுடைய தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படித்தானே? ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என்ன சொல்லி கேப்பியா? கர்த்தர் மரணம் அடைந்த நாள் சோறு போடுங்க. வெரி குட். ஓகே, சொல்லுங்க. வாங்க வாங்க சொல்லி கேளுங்க. கர்த்தர் மரணம் அடைந்த நாள். அவருக்கு என்னாச்சு? உங்கள் பெட்டி எங்கே கொட்டான காண தம்பி? ஓ, அக்கா வச்சுருக்காங்களோ? சரி சரி. இப்போ நம்மளுமே வந்து அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட போகிறோம். இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேர்ச்சி வச்சுருப்பாங்க. என்ன, எங்கள் குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு வேண்டுகள் இருக்கும்ல, எங்களுக்கு அது நடக்கணும், கடவுளை எங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தேவைகள் இருக்கும். அதையுமே வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு நேர்ச்சியாக வச்சு இந்த எடுக்கக்கூடிய எல்லாருக்கும், அந்த வரக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்க கொடுப்பாங்க. நம்மளே இப்போ வாங்கிட்டேன். ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக